ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஆர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக ஷாப்க்கு போனோம். போயிட்டு வர வேலை பார்த்தா ஒரு விஷயம் இருந்துச்சு. நாங்கள் போய் அங்கே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடந்துட்டு இருக்க ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 20th டிசம்பர்லேருந்து 24th டிசம்பர் வரைக்கும் நடத்துகிறாங்க. இங்கே சென்னையில் கிடைக்கிற ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த ஸ்டால்ஸ்லாம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, குயின் மேரிஸ் காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரௌடடாக இருந்தாலும் ரொம்ப நேரம் லைனில் நின்று வாங்குற மாதிரி இல்லை. ஃபாஸ்ட் மூவிங்காகவே இருக்குது, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. இங்கே ஒன்லி வெஜ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இங்கே நான் வெஜிடேரியனுமே வந்துட்டு வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டால்லையும் டேரெக்டாக பே பண்ணி வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் டாப்அப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாலில் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு ஃபுல் மெனு உங்களுக்கு வந்துடும். இந்த பார்கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே செக் பண்ணிக்கலாம் இந்த மெனுவில் என்னென்ன இருக்குன்னு. நீங்கள் சென்னையில்னா நியர்பை சென்னை இருக்கீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்டோட சிக்னேச்சர் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டும் போயிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பிளேஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்ஸுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா முட்டை நொறுக்கல். இதில் நிறைய முறுக்கு, முட்டை, அப்புறம் கேரட் எல்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது முறுக்கு செட்டு. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு நடுவில் கேரட், பீட்ரூட், கார சட்னிலாம் போட்டு முறுக்கு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பு பாயசம் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் சாப்பிட்டதுலேயே எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இந்த கம்பு பாயாசம் தான். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இறால் வடை வாங்கினோம். இதை வாங்குறதுக்கு பயங்கர டிமாண்டு. எப்போ போய் கேட்டாலும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இது ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி நாங்களும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்கினோம். இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்க எல்லா ஸ்டால்லையுமே அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சுட சுட கொடுக்குறாங்க. இந்த வடை பார்த்தீங்கன்னா மெதுவடை டேஸ்ட்ல இல்லை, ஏதோ தானிய வகையில் பண்ண மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல, ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் இது கோகுலுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும். இந்த பிளேஸை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அப்பப்போ சாப்பிட்ற ஃபுட் வேஸ்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் எல்லாரும் போடுறாங்க. அப்படி யாராவது மறந்துட்டாங்கன்னா கூட இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஃபுட்டோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்குது. 30 rupees 25 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் ஸ்பெஷல் பொம்மை எல்லாமே ஒரு தனி ஸ்டாலில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பொம்மை அதுக்கப்புறம் உடனில் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே ஹேண்ட்மேட். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எமர்ஜென்சிக்கு இங்கே மெடிக்கல் அண்ட் ஃபயர் சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பீச்சை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். டாடா.